அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுகவினுடைய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் அணுகிற முறை, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவினுடைய வழக்கை எந்த கண்ணோட்டத்தில் அணுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வழக்குகளும் ஒவ்வொரு விதமான ஒரு உத்தரவுகளும் கருத்துக்களும் தடைகளும் வெளியில வருது. அதிமுகவுடைய வழக்கை மெஜாரிட்டி வைஸ் பார்க்குறாங்களா இல்லை அதிமுகவுடைய சட்ட விதிகள் படி பார்க்குறாங்களான்னு நமக்கு புரியல. சாதாரண தொண்டனா நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, என்னப்பா அன்னைக்கு ஒரு மாதிரியா ஒரு கருத்தை சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரியா தடையை கொடுக்குறாங்க, இங்கே நீதிமன்றத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதிமுக இருபெரும் பிளவாயிருச்சு, அது நீதிமன்ற படிக்கட்டில் ஏறி இருக்கு. அது அந்த வழக்குகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாளொரு மேனி பொறுதல் வண்ணமும் அது நடந்துக்கிட்டே தான் இருக்கு. முடிவுகள் இன்னும் கிடைக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இடைக்காலமாக ஏகப்பட்ட நிவாரணங்கள் கிடைக்குது. நீதிமன்றமே ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அதிமுகவுக்கு தலைமை இல்லாமல் இருந்துடக்கூடாது, அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவுகள்லாம் வந்ததை நம்ம பார்த்துருப்போம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவுடைய வழக்குகளை அணுகிற விதம் பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வழக்கோடு சம்மந்தப்படுத்தி இனி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. அதே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வழக்கோடு எதிர்சாட்சியாக விசாரிக்க அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. லெட்டர் பேடு, கட்சி கொடி, சின்னம் இதை எதையுமே ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு இடைக்கால தடை கொடுத்தாங்க. அதற்கடுத்து என்ன பண்ணாங்க, இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்குல ஓபிஎஸ்னுடைய கருத்தையும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்குல நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அவருடைய மனுவை விசாரிச்சு ஒரு விரைவா ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் சொன்னாங்க. அதே நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இடைக்கால தடையும் விதிக்கிறாங்க. இதை நம்ம ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தொண்டனா நம்ம இதை எப்படி பார்க்கறது? தொண்டர்கள் எல்லாருமே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. பார்த்தா நீதிமன்றம் இப்படி சொல்றாங்க, இன்னொரு நாள் இப்படி சொல்றாங்க, இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது குழம்பி போய் தான் இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. நீதிமன்றங்கள் கொடுத்த உத்தரவுகளை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். ஒரு சாமானிய மக்களும் ஒரு அடிப்படை அதிமுக தொண்டனா இப்ப நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த நாணல் போல் வளைவதுதான் சட்டமாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி காசு இருக்கிறவங்க பக்கம்தான் இன்னைக்கு சட்டமும் சாதகமா போகுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே எழுது. அதிமுகவுடைய வழக்கை பொறுத்தளவுல அப்படி. ஆனா நீதிமன்றம் அந்த வழக்கை எந்த மாதிரி விசாரிச்சு முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. ஒரு சாமானிய மக்களா நம்ம நினைக்கிறது என்ன, ஏப்பா நீதிமன்றம் அன்னைக்கு ஒரு மாதிரியா ஒரு உத்தரவு கொடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரியா உத்தரவு கொடுத்துட்டாங்க, இதுல எதுப்பா உண்மை எது பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும் இல்லையா. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. ஆனாலும் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நம்ம இடையிடையே ஒரு மனுவை போட்டு இடைக்காலமா ஒரு உத்தரவை வாங்கி நம்ம பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் அவர்கிட்ட இருக்குமே தவிர, இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது வாங்கி நம்ம இடைத்தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. சில அரசியல் விமர்சகர்லாம் என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ்ல போய் கருத்து கேட்க சொல்லி நீதிமன்றம் சொன்னது ஏற்றுக்க கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இரட்டை இலை சின்னம் முடங்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் தான் இந்த பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திடுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ களத்தில் வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இரட்டை இலை சின்னம் கோரி தேர்தல் ஆணையம் போவாங்க. போகும்போது நான் தான் ஒருங்கிணைப்பாளர், எனக்கான பதவிக்காலம் 2026 டிசம்பர் வரைக்கும் இருக்கு, எனக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை நின்று தான் படுதோல்வி சந்திச்சாரு. இந்த முறையும் தோல்வியை சந்திச்சோம் அப்படின்னா 2026 சட்டசபை தேர்தல் நம்ம ரொம்ப சவாலா சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். நம்ம 2026 நம்ம பார்த்துக்கிறலாம், இந்த இடைத்தேர்தல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. நன்றி, வணக்கம்.